எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வாங்க, நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு கொடுக்க போகிறேன். அந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன டிப்ஸுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வரலாங்க. அந்த பச்சை மிளகாவை நம்ம இந்த காம்போட வச்சா பழுத்துடுங்க. சட்டுன்னு வந்து பச்சை மிளகா வேஸ்ட்டாக போயிடுங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பச்சை மிளகாவை இந்த காம்பை கிள்ளிட்டு காம்பை போட்டுட்டு இது ஒரு கவரில் கட்டி வச்சோம்னா பச்சை மிளகா ஒரு மாதம் ஆனால் கூட அழுவி போகாது. இந்த பச்சை தன்மை அப்படியே இருக்குங்க, பழுத்து போகாது. இது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது பாருங்கள், நான் இந்த பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து நானே 3 நாள் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டை சந்தையிலேருந்து வாங்கி அந்த பச்சை மிளகா எங்கள் வீட்டை சந்தைக்கு போகிறல, வார சந்தைக்கு வியாபாரத்துக்கு போகிறதுக்கு. அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு தாத்தா வந்து ஒருத்தர் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, புதினா, கருவேப்பிலை கொத்தமல்லாம் சேல்ஸ் பண்ணுவார். அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தாருங்க. இது வந்து வெளியாளுங்க 40 ரூபான்னு விற்றுக்கிறாங்க. இந்த இஞ்சிலாம் வந்து 20 ரூபாவாங்க. இவ்வளோ இஞ்சி கொடுத்துக்கிறாங்க பாருங்க, 20 ரூபா. இஞ்சி பச்சை மிளகா 20 ரூபாய்க்கு வாங்கினாரா, மொத்தம் 40 ரூபா. ஆனால் அந்த தாத்தா வந்து எங்கள் வீட்டை 20 ரூபா மட்டும் போதும்பா தம்பின்னு சொல்லிட்டு 20 ரூபா மட்டும் வாங்கிக்கின்னு இவ்வளோ கொடுத்துக்கிறாங்க. ஒரு டைம் வந்து திமிரி சந்தைக்கு போயிருந்தார் பாருங்க. அவர் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி, இஞ்சி, கொத்தமல்லியும் புதினாவும் மீந்துட்டு இருக்குதுங்க. ஒரு ஒரு ஃபுல் எல்லாம் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு விற்கலாங்க ஒரு கட்டு. வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட அந்த தாத்தா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிட்டார், வந்தாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறாரு, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க மாற்றி மாற்றி. எங்கள் வீட்டுக்காரரும் அவருக்கு வந்து பஸ்ஸுலாம் இல்லைன்னா எங்கள் வீட்டை சந்தைக்கு போகிறாருல, அவர் எதாவது அவங்க வீட்டு வெக்கால வந்து விட்டு வருவாராம், லிஃப்ட்டு கொடுப்பாரு பொழுது பல டைம். அவங்க அந்த அந்த ஒரு பாசத்தினால அவர் எப்பவுமே விலை கம்மியாக தான் வாங்குறாரு. அந்த அந்த நான் எங்கள் வீட்டை சொன்னார், அந்த பெரியவர் வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த தேங்காவும் சந்தை தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த தேங்காய் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாரு. பரவாயில்ல, நல்லா தண்ணி நிறையுது. தேங்காய் வச்சு எதாவது டிஷ்ஷு செய்யலாம் சொல்லிட்டுங்க. வீட்டில் தேங்காய் இருக்குது, அது ஃபுல்லாக இதுவாகிட்டுக்குது, தண்ணி இல்லாத வறண்டு போயிட்டுது தேங்காய். அதுக்கப்புறம் இஞ்சிக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டோமா. என்ன டிப்ஸ்னா, இஞ்சிக்கு வந்து இஞ்சி வந்து எங்கள் அம்மாலாம் நான் சின்ன வயசில் பார்த்துக்கிறேங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்போது ஃப்ரிட்ஜெலாம் இல்லைல்ல, இப்போ தான் எல்லார் வீட்லேயும் இருக்குது. அப்போ வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டுலேருந்து மணல்லாம் இருக்குல்ல, ஏன்னா சைடில் ஓரத்துங்கெல்லாம் இருக்கும் மணல், வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கப்பமே எல்லா கிராம சைடில் மணல் இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த மணலில் போயிட்டு இந்த இஞ்சியை மணலில் மூடி வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த இஞ்சி வந்து 2-3 மாதம் ஆனால் கூட கெட்டே போகாதுங்க. அது யாரெல்லாம் நீங்கள் செய்து தான் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து அந்த காலத்தெல்லாம் இதுமாதிரி தான் இஞ்சி வந்து அந்த மணலில் போட்டு, ஆற்று மணல் இருக்குது இல்லைங்க, அந்த மணலில் போட்டு மூடி வச்சுருவாங்க. அதுக்கோசரம் பூமியில் பூ இல்லைங்க, மேலேக்கா மண்ணு போட்டு வைப்பில்லாங்க, அது மேலே போட்டு அம்மா மூடி வச்சுருவாங்க. இந்தமாதிரி டிப்ஸ் ரொம்ப அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கிறேன். அதேமாரி இந்த தேங்காயில் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா, அந்த தேங்காய் உடைச்சோம்னா நம்ம வந்து சாமிக்கெல்லாம் உடைக்கிற பார்த்தியா, அப்படியே சாமியாண்டி நான் நிறைய வாட்டி வேஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்காய். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ தேங்காய் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அங்கேயே வச்சிடணும், எதுவுமே செய்யாதா, மறுநாளே பூனை முத்து போயிடும் தேங்காய். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அப்படியே ஒரு 3 நாள் ஆயிடுச்சுன்னா இழுன்னு போயிடும், அந்த பச்சை தன்மைலாம் போயிடும், நல்லாவே இருக்காது. நம்ம குழம்பு வைக்கிறதுல நிறைய கீழே தான் தூக்கி போட்டுருவேன். எவ்வளோ தேங்காய் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த தேங்காய் உடைச்சா உப்பு இருக்குதுலாங்க, அப்போலாம் உப்பு நிறைய வாங்கி வைப்பாங்க வீட்டில். உப்பு பானையில் வந்து உப்பு வாங்கி வைப்பாங்கல்ல, அந்த பானையில் உப்பில் போட்டு இந்த தேங்காவை சொறி வச்சுருவாங்க, உடச்ச தேங்காவை. அது ஒரு மாதம் ஆனால் கூட இந்த தேங்காய் கெட்டே போகாதுங்க. அதுக்கப்புறம் அம்மா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கை விட்டு, அது உப்பு அதிகமாக இருக்கலாம் அதனால் உப்பு கை விட்டு சட்னி அரைப்பாங்க, கறி குழம்புக்கெல்லாம் மசாலா அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்தமாரி டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் பண்ணுங்கள். நம்ம மேக்ஸிமம் இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்களோ அந்தமாரி தான் இப்போ வாழ்ந்தால் தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜிலேயே போட்டுடுறோமா, அது உடம்பு ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க. அது யாரெல்லாம் கரெக்டு சொல்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்க, ஒரு பச்சை மிளகாய் அழுவிட்டு இருக்குதுங்க. எப்பவுமே பூண்டு கொடுங்க, பூண்டு நம்ம வாங்கி வந்தால் எத்தாந்து காமிக்கிறேன். அவங்க வீட்டில் உள்ளது பூண்டு வாங்கிட்டோம்னா கூட நம்ம வந்து பூண்டு, சொத்த பூண்டு, நல்ல பூண்டு எல்லாம் ஒன்றாவே வாங்கி வச்சுருவோம். அது என்ன ஆகுனா, சொத்த பூண்டு வந்து நல்ல பூண்டு அரிச்சிருவாங்க, அரித்து அந்த பூண்டு சொத்தை ஆகிடுவான். உண்மையிலே சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டேன், உண்மையிலே எனக்கு நடக்குது. பூண்டு நல்லா இருந்துச்சுங்க. அந்த பூண்டு பறித்து எடுக்கிறது சோம்பேதனை பட்டுன்னு அந்த சொத்த பூண்டாக கூட புது பூண்டு வாங்கி வந்தார் எங்கள் வீட்டுக்காரு சந்தையிலேருந்து. அந்த பூண்டாக கூட கொட்டி வச்சிட்டேன் ஒரு புட்டு கூட இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த வாங்க அந்த
அந்த பூண்டும் ஒரு வாரத்தில் 10 நாள்லேயே நல்லா அந்த பழைய நிலைமை போலாகி உதவாது போச்சுங்க. ரொம்ப பூண்டு வேஸ்ட்டாக போச்சு. அதுமாரி பூண்டு வாங்கியிருந்தா கூட நல்ல பூண்டு தனியாகவும் நல்ல பூண்டு தனியாக க்ளீன் பண்ணி கீழே போட்டுருங்க. சொத்தையே அப்புறப்படுத்திடுங்க. அப்போ தாங்க நல்ல பூண்டுக்கு பாதுகாப்பு இருக்கும். நான் இது வாங்கி அந்த எங்கள் வீட்டில் 3 நாள் ஆயிடுச்சுங்க. நான் தான் சின்னதாக வேலை அதிகம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால விட்டுடுங்க. தொடர்ந்து அலுவலகங்களுக்கு கல்யாணம் அது இது போயிருந்து பாருங்கள், வீடியோ எடுத்துருந்து பாருங்கள், பார்த்துப்பீங்க. ஆனால் எங்கே போனாலும் காலையில் எழுந்துக்கணும், சமைச்சிடணும், மறுபடியும் வீடு குத்தணும், ஒரு 2-3 அலுவல் மாற்றி மாற்றி போதுன்னா உடம்பு ரொம்ப டயர்டாகி போச்சுங்க. ப்ளவுஸ் கூட தைக்கல. எனக்கு ப்ளவுஸ் தைச்சி வீடியோ ஒரே ஒன்று அப்லோட் பண்ண பாருங்கள். அது தைச்சிக்கணும் 4 நாள் 3 நாள் ஆயிடுச்சுங்க ப்ளவுஸு. இப்போ அடுத்தது வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேங்க. அது மறக்காமல் பாருங்கள். நிறைய ப்ளவுஸ் தான் தைக்கிறேன். டைம் கிடைக்க மாட்டேது, அதனால தான் சில தைக்கிறதில்ல. டைம் நிறைய இருக்குது, நான் தான் சோம்பேறியாக இருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன். மெயினாக அந்த ஃபோன் எடுத்தாலே டைம் வேஸ்ட்டாக போயிடுதுங்க. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் எடுக்கிறோமா, அதுலேயே டைம் போயிடுதுங்க. இந்த ஃபோன்லாலே அதிகமாக டைம் வேஸ்ட்டாக போயிடுது. ஒரு நாள் நினைப்பேன் ஃபோனே எடுக்கக்கூடாது, ஃபோனே எடுக்காது அப்படின்னு. ஆனால் கை நேராக தூங்கி இருந்தாலும் அதுமாதிரி சாமி கும்பிடுவாங்க. இப்போ எல்லாம் ஃபோனு தான் கும்பிட்றோம். நம்ம எழுந்தோடனே நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு எதுவும் தேட வேண்டியது தான். காலையில் எழுந்தோடனே ஃபோன் தான். அது ரொம்ப கெட்ட பழக்கம், நானே சொல்கிறேன் பாருங்கள். அது எல்லாமே மாற்றிடணும், நானும் மாற்றிக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா அந்த ஃபோன் வந்த பிறகு தான் வருமானமே குறைஞ்சி போச்சு எங்களுக்கு. நல்லா ப்ளவுஸ் தைக்கிற வேலைலாம் நல்லா இருக்கும், ரொம்ப நேரம் ப்ளவுஸ் தைக்கிறதுலாம். இப்போ அந்த ஃபோன்லேயே டைம் பாதி நேரம் போயிடுது, கண்ணுக்கு எங்கே கெட்டுருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ போட்டாலும் வியூவர்ஸ்லாம் ஒன்றும் வரல, அந்த அளவுக்கு காசும் வரல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு நான் வீடியோ போடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம்னு சொல்லிட்டுங்க. அதே 3 நேரமாக போட முடியாதுங்க தடம். அப்படியே ஒரு நாள் நான் 10 ஷார்ட்ஸு காமெடி எல்லாம் எடுத்து போடலாம், அப்லோட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து அவ்வளோலாம் போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் திட்டமாக டைம் ஒதுக்கி போடுறேங்க. மாட்டு கஞ்சி ஆக போனாலே ஒரு மணி நேரம் ஆகி போகுதுங்க. மாட்டு கஞ்சி ஆக சொல்ல லைவ் போட்டிருந்தேன், அந்த லைவ் கூட ரீச் ஆகலை, ஓடவே இல்லை. அதனால் 2 நாள் தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க லைவ் போடுறது பாருங்க. நல்லா இல்லை, அது பச்சை மிளகா கூட அப்புறப்படுத்திடுங்க. இதுதான் அவ்வளோ போட்டால் இத்தியும் எடுத்துடும். அதேமாரி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது பாருங்கள், காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா அலசி காத்தாட வச்சுட்டு கவரில் கட்டி வைங்க. இல்லை அப்படியே கட்டி வைக்கிறதா கட்டி வைங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ண சொல்ல இந்த பச்சை மிளகாலாம் அலச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு தாங்க நம்ம சாப்பாடு செய்யணும். ஏன்னா பச்சை மிளகா வந்து இப்போ சந்தைங்களில் வந்து சாலையோரெலாம் வச்சு கொட்டி வியாபாரம் பண்ணுறாங்க, தூசு தும்பு எல்லாமே இருக்கும். அவங்க தப்பு சொல்ல முடியாதுங்க, நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க. எங்கள் வீடியோவில் இருந்து அன்றைக்கி கூட வீடியோ எடுத்துருந்தாருங்க. எங்கள் வீடியோ சந்தைக்கு போனது பாருங்கள். எங்கள் வீடியோ பிஸ்கெட்லாம் அடிக்கிட்டாராம். அடிக்கிட்ட பிறகு பார்த்தா வெளுத்து கட்டு தான். அதான் சொல்லுவாங்க, திருடா போனால் தசை ஓணும், அல்ல போனால் அதிர்ஷ்டம் ஓணும்னு சொல்லிட்டு. நம்ம எங்கே போகிறோமோ அங்கே தான் மயம் வருதுங்க. என்ன பண்ணுறது, தலையில் போட்ட ஏற்ற இலையில வரும் சொல்லுவாங்க. பந்திக்கு முன்னே சண்டைக்கு பின்னே அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக சொல்லிக்கிறாங்க அந்த காலத்தில். பழமொழியில் பெரியவங்க சொல்கிற பழமொழியெல்லாம் ஒன்று ஒன்று அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. அதாங்க பச்சை மிளகாலாம் கிள்ளி வச்சுட்டு நேற்று ஒரு அலுவலுக்கு போயிருந்தேன் பாருங்க. அப்போ வந்து முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தேங்க. முல்லை வந்து கலர் முல்லை வாங்கிட்டு வந்தேன். கட்டவே இல்லை. நைட்டு எங்கள் ஊரில் பஸ்ஸுவே இல்லைங்க. எங்கள் ஊர் பஸ்ஸு நாங்கள் வரத்துக்கிட்டே பஸ்ஸு போயிடுச்சு. 7:45 பஸ்ஸு வந்து போயிடுச்சு. சட்டுன்னு எடுத்துட்டாங்க பஸ்ஸு. அதுக்கப்புறம் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில். ஐயோ அப்பா 9 மணி வரைக்கும் நின்றுருந்தேங்க. அதுக்கப்புறம் 9 மணி தான் பஸ்ஸு வந்துச்சு. 7:45 டைம்லேருந்து 7:30 மணிக்கு மேலேருந்து 9 மணி வரைக்கும் நின்னா பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ கால் வலிக்குங்க. எங்கள் ஊர் ஜனம் ஃபுல்லாகவே எல்லாருமே வெயிட் பண்ணி நின்றுருந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், சரி கவர்மெண்ட் பஸ் நிறைய ஒரு 10 பஸ் நிற்க வச்சுருந்தாங்க பஸ் ஸ்டாண்டில். அந்த பஸ்ஸு எடுக்க கூட இல்லைங்க, காலியாக தான் இருக்குது. சரி அதில் ஏறி உக்காரலாம். ஏன்னா எங்கள் ஊரில் அந்த எங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஸ்டாண்டை கட்டிங்கிறாங்க. அதனால் வந்து ஆற்காடு பஸ் ஸ்டாண்டை கட்டிங்கிறாங்க. உக்காத்துக்கு ஒரு இது எதுவுமே கிடையாது, சேரு எதுவுமே கிடையாது. மழை வந்தாலும் ஒதுங்குறதுக்கு இடம் கிடையாது, எல்லாமே நனைஞ்சு தான் ஆகணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அது ஒரு 10 பேர் சேர்ந்து பஸ்ஸில் உக்காரலான்னு ஒரு ஃபஸ்ட்டு நான் ஏறினேன். அதாவது 4 பேர் ஏறினாங்க. அந்த கண்டக்டர் என்ன பண்ணாங்க, எல்லாம் இறங்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இப்படிங்கிறாங்க நாட்டில். என்னடாது உக்கார நிற்கிறதுக்கு நெகிழ் இல்லை, பனிக்கால் தான்.
நைட்டு தான் வெயில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சேரும் கிடையாது, அங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது, பள்ளியிலே நிற்கிறாங்களே. சரி பஸ்ஸு எடுக்காத பஸ் தானே, எப்போ எடுப்பாலும் தெரியாது, காலியாக கிடையாது பஸ்ஸு, 4 எடுப்பாலும் தெரியல மறுநாள் அந்த பஸ்ஸு கூட இறக்கி விட்றாங்க. இப்படியும் ஒரு கஞ்சித்தனமாக நாளுக்குறாங்க. நாடு எப்படிங்க வல்லரசு எப்படி இங்கே நாட்டில் மழை பெய்யும்? மழை பெய்ஞ்சுதான் இருக்குது. ஆனால் அதான் வெள்ளமாக போகுது, மழையாக வராது, வெள்ளமாக போகுது. அதுக்கப்புறம் நில்லினே இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் ஊர் ஆளுங்க அந்த பக்கம் இன்னொரு பஸ் இருந்துலாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்தாங்க. அந்த கண்டக்டர் வந்து உக்காந்துக்குமா சொல்லிட்டாங்களாம், பஸ் இப்போது எடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி ஒரு சில நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. இதாங்க ஒரு கஷ்டம் எங்களுக்குன்னா. பஸ்ஸில் பார்த்தோன்னா இதான் ரொம்ப 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 கஷ்டம்னா, பஸ் வசதி கம்மிங்க எங்கள் ஊருக்கு வந்து. நம்ம நினச்ச டைம் இப்போ டவுனுக்காக போனால் அந்த குறிப்பிட்ட டைம் வீட்டுக்கு வர முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாகிடும். சாதாரண ஏரிவால் துட்டு எடுக்க போனாங்களோ, ஒரு பேங்க்குக்கு ஏரிவால் துட்டு எடுக்க போனோன்னு வச்சுங்க, ஒரு நாள் ஆகிடும். அந்த அளவுக்கு பேங்க்குக்கு போய் லைன் நின்று எங்கள் ஊர் பஸ்ஸு கிடைக்காதா. அதுதாங்க மேக்ஸிமம் ஊர் பயணம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறதுக்கு, அம்மா ஒரு சொந்த பந்தம் வேணும்னா ஏன்னா அலுவலுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க எல்லாமே கிராம சைடில் இருக்கிறவங்க எல்லாமே போகிறாங்க. நான் உண்டு தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே இல்லைங்க, எங்களோட அதிகமாக கஷ்டப்படுறாங்க. இப்போ எங்கள் ஊராச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் பஸ் வசதி இருக்குது. பஸ் வந்து எங்கள் ஊர்லேயே வருது. எங்கள் ஊர் பக்கத்து ஊருங்கெல்லாம் ஊர் இருக்குது பாருங்கள், அவங்க வந்து எங்கள் ஊரில் இறங்கி எங்கள் ஊர்லேருந்து நடந்து போவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ராவலுக்கு நடந்து போவாங்க. அதுக்கு வந்து நம்மளே பரவாயில்லன்னு தோணும். ஆனால் எங்களோட நிலைமையே பரவாயில்ல, எங்கள் ஊரே பரவாயில்ல. கொஞ்சம் அதிர்ஷ்டக்கார ஊர் தான், ராசியான ஊர் தான். பஸ்ஸு, பால் சொசைட்டி பேங்க், கூட்டுறவு பேங்க் இருக்குது. எல்லாமே எல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம். ஆனால் கடை வசதியெலாம் ரொம்ப இல்லைங்க, மல்லிகை சாமான் கடைலாம் ரொம்ப கிடையாது. சின்னதாக ஒரு பொட்டி கடை இருக்கும். பால் எங்கள் ஊரில் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க, ஆவின் பால் இருக்கிறதுனால எவ்வளோ பால் வேணாலும் வாங்கிக்கலாம். காலையில் ஈவினிங் 2 வேலைங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பால் ஊற்றுவாங்க. காலையில் வெட்டிக்காலம் 5 மணிலேருந்து பால் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பால் வந்து வெளியூரில் இருக்கிறவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து வாங்கிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் வந்து முழு நேரம் எல்லாருக்கும் வேலை எதுன்னா மெயினாக 100 நாள் வேலைக்கு போவோம். அது 100 நாள் வேலைக்கு தான் வந்தது. எப்பவுமே காலம் ஃபுல்லாக வேலை செய்யறது எல்லார் வீட்லேயும் மாடுங்க. மாடு வந்து எண்ணி பார்த்தா எங்கள் ஊரில் ஒரு 10 வீட்டில் ஒரு 5 வீட்டில் தாங்க மாடு இருக்காது உண்மையிலேங்க. மீதி எல்லார் வீட்லேயும் மாடு இருக்குதுங்க. எல்லார் வீட்லேயுமே மாடு வச்சுருந்தா எல்லாமே வாயிறாங்க. மாடு இல்லாத வீடே கிடையாது. ஒரு சிலர் தான், ஒரு 10 வீடு 5 வீடு கணக்கத்தான். அந்த 5 வீடு 6 வீடு தான் அப்படி மாடு இல்லாத இருப்பாங்க. மீதி எல்லார் வீட்லேயும் மாடு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி கிராம சைடில் ஆடு மாடு கோழி அதாங்க எங்களுடைய வேலையே. நிரந்தரமான வேலைன்னு சொல்ல பார்த்தா இதாக இருக்கும். இப்போ எங்கள் இதில் பால் கறக்குதுல்ல மாடு, நாங்கள் ஒரு மாடு தான் வச்சுன்னு இருக்கோம். இன்னொரு மாடு வாங்கலாம் ஆசை இருக்குதுங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியில்லாயிடும். எனக்கு கால் வலி அது வருமா, எங்கள் வீட்டுக்கு வந்து அடிப்பட்ட கால். அதனால வேணுன்னா ஒரு மாடு பிடிச்சோம், சென மாடு பிடிச்சோம். பாலுக்கு வந்தோம், செனையே நிற்கலைங்க. 45,000த்துக்கு பிடிச்சின்னு வந்து வெறும் 5,000த்துக்குள்ளவே விற்றுட்டோம். செனை நிற்காது. அந்த மாடு எட்டு எட்டு வச்சு எல்லாருக்கும் அடிப்பட்டு ரொம்ப துணிச்சலாக இருக்கும். அந்த மாடு ஒசரமான வரலாம் அப்படியே பீராயும், அப்படியே எட்டு எட்டு உதக்கும், ரொம்ப அபகலம் பண்ணிச்சு. அதனால் வெறும் 5,000த்துக்கு தான் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுமாரி மாடு எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கு மாடே ராசி இல்லை ராசி இல்லை ராசி இல்லைன்னு ஒரு 10-20 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க எங்ககிட்ட. உங்களுக்கு மாடு ராசி இல்லை, உங்களுக்கு மாடு ராசி இல்லை, அதெல்லாம் கேட்கறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இப்போ நாங்கள் வச்சுக்கிற மாடு வந்து அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரு பிடிச்சிட்டு வந்தாருங்க. வெளியூர்லேருந்து வேலைக்கு வாங்கிட்டு வந்து பாருங்க. அப்போ அவங்க அம்மா வந்து இந்த மாடு வந்து பப்பிங்க. இவங்க அம்மா வந்து சனியார் சொல்ல எங்கள் வீட்டுக்கு எதுக்கு தான் வெளியே கட்டி வச்சுருந்தாங்க. யாரோ ஒருத்தர் அதே தானாக விழுந்துச்சா, யாரோ வண்டி கிட்டி தள்ளிட்டாங்கன்னு தெரியலிங்க. போய் தெரிஞ்சு பார்த்தா அப்படியே இஸ்துன்னு பற்றி நினச்சிங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் இப்போ இருந்தால் காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. அந்த மாடம் இறந்துச்சா, அது வயிற்றுலையும் குட்டி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் போட்டுருந்தா அப்படியே அந்த மாடு இருந்து அந்த கண்ணுலாம் போட்டுருந்தா கொஞ்சம் எங்கள் குடும்பம் மேலுக்கு வந்திருக்கும். 2-3 மாதம் ஆயிருக்கும். அப்போது போயிடுச்சா. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கழுவிட்டு ஒன்று போட்டுருந்துச்சிங்க. அந்த மாடை வெள்ளை கலரில் சொல்லிட்டு அந்த கழுவி நான் வச்சு சென மாடு யார் சொல்ல கொட்டாரி வயிற்று விழுந்து அந்த மாடு இறந்துச்சா. அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டுக்காரருக்கு போடும் நடு வீட்டில் மாடு இருக்கிற மாரி கோமாதா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிடுவாருங்க. ஆனால் மனசு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 மாடு இறந்துச்சு சொல்லிட்டுங்க. ஒரு வாட்டி அழிவு வந்துடும். ஏன்னா அது 2 குட்டி இது 2 குட்டி எத்தனையோ குட்டிங்க போட்டு எவ்வளோ உற்பத்தி ஆகிருப்பாங்க. மாற்றி எங்களுக்கு அடி மேலே அடி சோதனை மேலே சோதனை வீழ்ந்துங்க தான் இருந்துங்க. அப்படியே இருந்தாலும் நான் வந்து யார்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டேன். எங்களுக்கு கஷ்டமாகுது அதுவாகுது நம்ம யார்கிட்டலாம் சொன்னால் அவங்க கொடுக்க போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு டைலாக் கூட பார்த்தேங்க. சொந்தக்காரங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லணுமா.
ஏன்னா நம்ம நம்ம கஷ்டப்படுறத பார்த்தா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸில் பார்த்தேன். அதுமாரி நம்ம யாரை கேட்டா சொன்னால் குத்துருவா போகிறாங்க. இப்போ இருக்கிறாங்க யாருமே ஒரு 10 ரூபா கூட நம்ம தான் வந்து செலவு பண்ணிடுறோம். ஆனால் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நீ சிக்கனமே இல்லை சிக்கனமே இல்லை, ரொம்ப தாம் தூம் செலவு பண்ணிடுறீங்க, கடை அதிகமாகினே போகிறீங்க நீ உங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு. என்னங்க பண்ணுறது, நமக்கு வந்து அந்த சிக்கனுன்றது அது சிக்கனை இப்போ சாப்பாட்டில் கூட சிக்கனமாக தான் இருந்துடுறோம். ஒருத்தருக்கு ஒரு 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 வீட்டுக்கு போகிறோம், அவங்களுக்கு எதனா வாங்கின்னு போகணும், அவங்களுக்கு எதனா கையில் காசு ஒரு 10 20 கொடுக்கணும், அதெல்லாம் வந்து சிக்கன் பார்த்து தெரியலிங்க. இப்போ அன்றைக்கி கூட ஒரு டைம் நேற்று கூட ஒரு அலுவலுக்கு போயிருந்தேன் பாருங்க. பூ வந்து ஒரு என்னோட வந்தவங்க பூ வாங்கி வச்சுக்காமா புருஷத்தை போயிருந்தோம், பூ வாங்கி வச்சுக்காமா அப்படின்னு சொன்னாங்க. பூ போய் கேட்டேன், டவுனில் தான் ஒரு மழை 70 ரூபான்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் எங்களுக்கு சரி வானாப்பான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போக சொல்ல எடை பூ வாங்கிக்கலாம், அது வாங்கினா நிறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ நான் வாங்கி வச்சுக்காது வந்துட்டேன். அங்கே தட்டில் இருக்கல அந்த வெளி வைப்பாங்களே ரோஜா பூ இது தலையில் வச்சுக்கினேன். அதாவது சிம்பிளாக முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ 40 ரூபான்னாங்க மயம். நான் வந்து அரை மயம் பூ 20 ரூபாய்க்கு போதுங்க, வீடு வாங்கிக்கினேன். எங்கள் வீடு இல்லை இல்லை எனக்கு அரை மயம் பூ போதும், எவ்வளோ வச்சாலும் கொஞ்சம் வச்சாலும் அவ்வளோதான், எவ்வளோ வச்சாலும் அவ்வளோதான், கொஞ்சம் வச்சாலும் எனக்கு அது போதுங்க சொல்லிட்டு அரை மயம் பூ தான் வாங்கினேங்க. அந்தமாரி இதெல்லாம் பண்ணிப்போம். இதே ஒரு வீடு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்து, நம்ம வேணா ஊருக்கு போனால் செய்து, இதுலேயே ரொம்ப அலுவலுங்களுக்கு மாற்றி மாற்றி அதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பு ரொம்ப பண்ண மாட்டோம். எங்கள் வீட்டுக்காரரும் சிக்கன் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நிறைய செஞ்சுருது, சாப்பாடு வீணாகுது, நிறைய பண்ணுறோம். இப்போ வீணாகுதான் எப்படி தெரியுமாங்க, இப்போ நான் சாப்பாடு பத்துமோ பத்தாதோ, யாருன்னா விருந்தாளிங்க யாரா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு எப்பவுமே ஒரு டம்ளர் அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு ஆக்கிடுவேன், குழம்பு எக்ஸ்ட்ரா போட்டு ஆக்கிடுவேன். மீந்தா கூட பரவாயில்ல. நம்ம வீட்டில் வந்து என்னை நம்பி வந்து கோழி சொல்ல பாருங்க, நாய் இருக்குது, மாடு இருக்குதா, அது என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அதுங்களாம் பசின்னு பார்க்கும். நாய் இதுமாதிரி கொஞ்சம் சோறு போடணும், நம்ம கம்மியாகிட்டே நாங்கள் பண்ணுறது. கோழிங்கெல்லாம் வந்து சுற்றின்னு இருக்கும் நம்மக்கிட்டே வந்து சாப்பாடு கொஞ்சம் மீந்தால் அந்த கோழிங்களுக்கு போடுவோம். அப்படியே மாட்டுக்கு தண்ணி கிண்ணி எல்லாமே அந்த மாட்டுங்களுக்கு சரியாக போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா ஆகி 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 கொஞ்சம் பயங்கமாகிடுச்சிங்க. இதான் நான் அடுத்த வாட்டி நான் இங்கே எப்படி நாங்கள் வீடு கட்டணும் அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுடைய சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல்லேருந்து ஆப்ஷன் ஏற்றுங்க, பெல் பட்டன் ஏற்றுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நோட்டிஃபிகேஷனில் காமிக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. பாய்ங்க.